தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. என் உரிமையை முடிஞ்சா பறிச்சுப்பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்துப்பார். நீங்க ஒரு டாடா ஏசி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஐயோ 5 லட்சம் 6 லட்சம் சொல்றாங்க. பழைய வண்டி எடுத்தாலும் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் தேவைப்படுமே. இப்போ நீங்க டாடா ஏசி எடுக்கணும்னா பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்க பரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சது 15,000 அல்லது ஒரு 30,000 இருந்தாலே உங்களுக்கு வந்து டாடா ஏசி ஈஸியா எடுக்கலாம். ஆஹா! அப்படின்னா ரொம்ப இந்த டியூ கட்டுறதெல்லாம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து நம்மளுடைய டேலண்ட் தான் முக்கியம். நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு டேலண்ட் உள்ளவரா கூட இருப்பீங்க. ஒரு டிராயிங் வரைகிறதோ, இல்லாட்டி வேற ஏதாவது கவி பாடுறதோ, கவிதை எழுதுறதோ, ஏதாவது ஒரு மல்டிபர்பஸ் டேலண்ட் உள்ளவரா கூட போய் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய டேலண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, டாடா ஏசி எடுக்கணும்னா, தொழில் முனையான நண்பர்களை சேர்க்கிறது. அந்த நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பட்டும் படாமல் மேன்மையாக வச்சுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா இறங்கி தண்ணி வெந்நீர்ன்னு போகாம, மேலோட்டமா நம்ம இந்தியா கலாச்சாரப்படி ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு, நண்பர்கள வந்து மைனஸ் வேர்டா இல்லாம, பிளஸ் வேர்டாவே வந்து பேசணும். அதாவது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்களுடைய கற்பனை சொல்றாங்கன்னா, ரைட் அத செஞ்சு பாருங்க அப்படின்னு வேணுமா சொல்லுங்க. அத விட்டு இத செஞ்சிராத, அத செஞ்சிராதன்னு சொல்லிறாதீங்க தயவு செய்து. அப்படியான நண்பர்கள வந்து நீங்க வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியான முறையில நீங்க சவாரி பிடிச்சு, நீங்க ஒரு வெற்றிகரமான ஒரு டாடா ஏஸ் ஓனரா வந்து மாறலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான வல்லரசான ஒரு தொழில் டெக்னாலஜில முன்னேறின ஒரு மிகப்பெரிய நாடு தான் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவ கிட்டத்தட்ட நம்ம தாத்தா காலத்து ஏரோப்ளேன வச்சு அடிச்ச கதை தெரியுமா? அதுதாங்க நல்லா கேட்டு பாருங்க. அதாவது F-16 அப்படின்னு ஒரு ஏரோப்ளேன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவின் ஒரு அதிநவீன டெக்னாலஜி உள்ள ஒரு ஏரோப்ளேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரக்கோள் மாரி செயல்படும். அது என்ன வேணுமாலும் செய்யும் சரிங்களா? அப்படி பிளேன கிட்டத்தட்ட நம்ம தாத்தா காலத்து பிளேன் 64 வருடங்களுக்கு முன்பாக எடுத்த மீட் அப்படின்ற பிளேன் மூலமா போய் நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவர் போய் அடிச்சு, அந்த அமெரிக்காவவே அவமானப்படுத்தின விஷயம் தான் அது. அதாவது இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, பிளேன்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது முக்கியம் கிடையாது. அந்த பிளேன் ஓட்டுற ஒரு மண்டபத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி அவருடைய டேலண்ட் தான் மிகப்பெரிய முக்கியம். அந்த மாதிரியான டேலண்ட் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கணும்னா, தொழில் முறையான நண்பர்கள சேர்த்துக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் தொழில் முறையான ஃப்ரெண்ட்ஷிப். இருக்கட்டும், இந்த பழைய ஃப்ரெண்டுகள்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உயிர் நண்பனா இருக்கலாம், உற்ற தோழனா இருக்கலாம். கலைஞர் கருணாநிதி சொன்னது போல, இருதயத்தில மட்டும் இடம் குடுங்க. மத்தபடியா தொழில் முறையான நண்பர்களை நெறைய சேர்த்துக்கொண்டே இருங்க. இருந்துக்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதனால நான் இந்த இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே ஸ்டாண்ட் பண்ணிறாதீங்க. படுத்தால் பாய் கூட பகை, நடந்தால் ஊரெல்லாம் உறவு. அது மாரி ஊரெல்லாம் உறவை சேர்த்துக் கொண்டே இருங்க. அப்படி சேர்க்கும் வகையில ஒரு அசால்ட்டா ரூ. 15,000 12,000 டீவெல்லாம் ஈஸியா கட்டிடலாம். 15,000ன்றது சாதாரண 13 நாள் வேலை சம்பளம் தான் தவிர, அது மிகப்பெரிய காசே கிடையாது. அதனால நீங்க ஒரு டாடா ஏசி எடுத்து கௌரவமான ஒரு வெற்றிகரமான மனிதனா மாறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நிறைய பணமோ, பொருளோ தேவையில்ல. சரி அங்க போறது, யார பார்க்குறது, எப்படி வண்டி எடுக்கிறது, என்னன்னே ஒண்ணுமே தெரியலையே. முதலாவது நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோல போயி, உங்கள அழகா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு. 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு. பான் கார்டு இல்லையா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பஸ் ஸ்டாண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இ-சி மையம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு இபி பில் கட்டப்படும். அ அது இதுன்னு போர்டு தொங்க வச்சிருப்பாங்க. அங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 250 தான் ரூ. 300 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அருமையான ஒரு பான் கார்டு வந்து எடுத்து குடுத்துருவாங்க. அதனால பான் கார்ட பத்தி பிரச்சனை பண்ணாதீங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி அல்லது வீட்ல சிலிண்டர் இறக்கக்கூடிய ரசீது, வீட்டு சிலிண்டர். ஏன்னா, நீங்க அங்க தான் இருக்கீங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க டாடா மோட்டார் கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா, அங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்குலாம் கம்பெனி ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள கைடு பண்ணி நீட்டா கூட்டு போய் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்லாம் பண்ணி குடுத்து, வண்டிய எடுத்து கையில குடுத்துருவாங்க. குறைந்தபட்சம் 15,000லிருந்து 35,000 வரைய, 50,000 வரைய கொண்டு போனா நல்லது. அதுக்கு மேல பணம் உள்ளவர் கட்டுனா, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து வட்டி வந்து குறையும். ஆனா, ஆகா! நம்ம வந்துட்டு ரூ. 5,00,000 கடன் வாங்கிட்டா எப்படி தான் கட்டுறது? அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரூ. 5,00,000 கட்டுறது, ரூ. 6,00,000 கட்டுறது எதா இருக்கும்னா, உங்களுடைய வண்டியா தான் இருக்கணும். முதல்ல உங்க வண்டி சம்பாரிச்சு வண்டிய காப்பாத்தணும். 2வது அந்த வண்டி சம்பாரிச்சு உங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். அந்த வண்டி சம்பாரிச்சு உங்களுக்கு சிறு லாபத்த குடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த வண்டிய ஓட்டக்கூடிய ஓட்டுநர் கையில தான் டேலண்ட் இருக்கு. இப்ப ஏரோப்ளேன பத்தி சொன்னேனா, அந்த ஓட்டுநர் கையில தான் வந்து டேலண்ட் இருக்கே தவிர, பிளேன்ல எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் வேஸ்ட்டு. அதனால நண்பர்களே, நீங்க ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய திறமைக்காரரா இருந்தாலும் பரவால்ல, அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே திறமையா தொழில் முறையான நண்பர்கள சேருங்க.
வாடகை பேசுறது, வாடகை இது அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து கத்துக் குடுத்துருவாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் தொழில்முறையான நண்பர்களை பார்க்கும்போது, தொழில்முறையான ஆலோசனைகளும், அதோடைய வெற்றி தோல்விகளும், பள்ளமேடுகளையும் பத்தி அங்க ஒரு பேச்சுக்கள் நடக்கும். அதிலேயே நீங்க நெறைய விஷயத்த கத்துக்கலாம்.